முக்கிய செய்திகள். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் கச்சா எண்ணெய் கிடையாது. கியூபாவுக்கு ட்ரம்ப் மிரட்டல். மகாராஷ்டிராவில் இந்தியை திணிக்க முயன்றால் உதை விழும் என எச்சரிக்கை. மும்பையை குஜராத்துடன் இணைக்க சதி நடப்பதாகவும் தாக்கரே சகோதரர்கள் குற்றச்சாட்டு. இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை தேவை. அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் பாதிப்பு ஏற்படும் என மோடிக்கு ஸ்டாலின் கடிதம். டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வணக்கம். கச்சா எண்ணெய் விவகாரத்தில் கியூபா உடனடியாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் அந்நாடு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கியூபாவின் எண்ணெய் தேவையில் 50% வெனிசுலா நாடு பூர்த்தி செய்து வருகிறது. நாளொன்றுக்கு சுமார் 27,000 பேரல் எண்ணெயை கியூபாவுக்கு வெனிசுலா வழங்கி வந்தது. இந்நிலையில் 2024 வெனிசுலா தேர்தலில் அந்நாட்டு அதிபர் மதுரோ முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாகவும் போதைப்பொருள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டி வெனிசுலா அதிபரையும் அவரது மனைவியையும் அமெரிக்க ராணுவம் கடந்த 3ஆம் தேதி கைது செய்து தங்கள் நாட்டு சிறையில் வைத்துள்ளது. தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுக்கு நெருக்கடி கொடுத்து வெனிசுலாவின் எண்ணெயை அமெரிக்காவிற்கு அனுப்புவதில் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். இதனால் கியூபாவிற்கு செல்லும் எண்ணெய் விநியோகம் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெனிசுலாவை தொடர்ந்து அதன் நெருங்கிய நட்பு நாடும் அமெரிக்காவின் நீண்டகால எதிரியுமான கியூபாவுக்கு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில், இனி கியூபாவிற்கு பணமோ அல்லது எண்ணெய் விநியோகமோ செல்லாது என்றும் காலம் கடந்து செல்வதற்குள் அமெரிக்காவுடன் உடனடியாக ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இல்லை என்றால் அந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்றும் வெளிப்படையாகவே அதில் எச்சரித்துள்ளார். வெனிசுலாவின் முன்னாள் அதிபர்களுக்கு பாதுகாப்பு சேவைகளை வழங்கியதற்காக கியூபா பல ஆண்டுகளாக அங்கிருந்து அதிகமான பணத்தையும் எண்ணெயையும் பெற்று வந்ததாகவும் இனி அது நடக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கடந்த வாரம் அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் வெனிசுலாவை பிணை கைதியாக வைத்திருந்த பல குண்டர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். வெனிசுலாவிற்கு இனி கியூபாவின் அத்தகைய பாதுகாப்பு தேவையில்லை என்றும் அமெரிக்க ராணுவமே இனி அவர்களை பாதுகாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நாட்டை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கியூபா அதிபர் பெர்முடோஸ் ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரும் சொல்ல வேண்டியதில்லை என கூறியுள்ளார். தங்கள் நாடு கடுமையான பொருளாதார சிக்கலில் உள்ளதாக அமெரிக்கா இப்படி கூறுவதற்காக வெட்கப்பட வேண்டும் என்றும் கியூபாவின் இந்த நிலைக்கு கடந்த 60 ஆண்டுகளாக அந்நாடு விதித்து வரும் கடுமையான தடைகளே காரணம் என்றும் பெர்முடோஸ் விமர்சித்துள்ளார். மனித உயிர்கள் அனைத்தையுமே ஒரு வர்த்தகமாக மாற்றியவர்களுக்கு கியூபாவை பற்றி பேச எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்று அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் இருந்து மும்பையை பிரிக்க பாஜகவும் அக்கட்சியின் நண்பரான தொழிலதிபர் அதானியும் முயற்சிப்பதாக தாக்கரே சகோதரர்களான உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மகாராஷ்டிராவில் வரும் 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த தேர்தலில் தங்களின் பொது எதிரி பாஜக என்று பகிரங்கமாக அறிவித்துள்ள தாக்கரே சகோதரர்கள் அக்கட்சியை வீழ்த்த ஒன்றாக கைகோர்த்துள்ளனர். இந்நிலையில் மும்பை சிவாஜி பூங்காவில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தங்களுக்கு ஆதரவு திரட்டிய அவர்கள் இந்தி மொழியை மகாராஷ்டிரா மாநிலத்தில் யாரேனும் திணிக்க முயன்றால் உதை விழும் என்று பகிரங்க எச்சரிக்கை விடுத்தனர். இந்தி தங்களின் சொந்த மொழி அல்ல என்பதை உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலத்தில் இருந்து மகாராஷ்டிராவுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் உணர வேண்டும் என்றும் தாக்கரே சகோதரர்கள் கூறினர். மொழியும் நிலமும் பறிப்போய்விட்டால் மராட்டியர்களின் கதை முடிந்தது என்று எச்சரித்த திரு ராஜ் தாக்கரே தற்போது இந்த நெருக்கடி வாசல்படி வரை வந்துவிட்டது என்றும் கூறினார். மராட்டியர்களுக்கு இதுதான் கடைசி தேர்தல் என்றும் கூறிய அவர் மராத்தி மொழிக்காகவும் மகாராஷ்டிராவுக்காகவும் ஒன்றிணையும்படி அம்மாநில மக்களை கேட்டுக்கொண்டார். மும்பையை குஜராத்துடன் இணைக்க நீண்ட கால முயற்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டிய தாக்கரே சகோதரர்கள் தொழிலதிபர் அதானிக்காக மும்பையை குஜராத்திற்கு தாரை வார்க்க பாஜக முயற்சிப்பதாகவும் சாடினர். மராட்டியர்களை பிரித்தாள பாஜக சூழ்ச்சி செய்வதாகவும் கண்டனம் தெரிவித்த தாக்கரே சகோதரர்கள் பாஜக மகாராஷ்டிராவையே அதானிக்கு தானமாக கொடுத்து விட்டதாகவும் கூறினர். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதானியின் சாம்ராஜ்யம் நம்ப முடியாத அளவுக்கு விரிவடைந்து விட்டதாகவும் சாடிய அவர்கள் மும்பையை பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருவதாகவும் கூறினர். உள்ளாட்சி தேர்தலில் அந்த கட்சிக்கும் அவர்களது நண்பர்களுக்கும் மராட்டிய மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் தாக்கரே சகோதரர்கள் கேட்டுக்கொண்டனர்.
இலங்கையில் கொண்டு வரப்படும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், ஆழமான வரலாற்று, கலாச்சார மற்றும் உணர்வு பூர்வமான பிணைப்புகளின் காரணமாக இலங்கையில் உள்ள தமிழர்களின் உரிமைகளையும் எண்ணங்களையும் நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருந்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள மரியாதைக்குரிய தமிழ் தலைவர்களிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முன்மொழியப்பட்ட புதிய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சினை குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவது தமது கடமை என்று தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை எடுத்துரைக்கும் விரிவான கோரிக்கைகளை தாம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழர்கள் 77 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட பாகுபாடு, வன்முறை மற்றும் அவர்களின் உண்மையான உரிமைகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை சகித்து வந்துள்ளதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், பலர் இதனை தங்கள் சமூகத்துக்கு எதிரான இனப்படுகொலை என்று விவரிக்கும் ஒரு நிலைக்கு வழிவகுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு போர் முடிவடைந்த கடந்த 14 ஆண்டுகளாக ஒற்றையாட்சி கட்டமைப்பு, பாரம்பரியமாக தமிழர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளில் மக்கள் தொகை மாற்றங்கள், நில அபகரிப்புகள் மற்றும் தமிழ் அடையாளத்தின் சிதைவு ஆகியவற்றிற்கு தொடர்ந்து வழிவகுத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான நாடாளுமன்றத்தின் முழு பெரும்பான்மையை கொண்ட தற்போதைய இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சனைகளை தீர்க்கும் போர்வையில் ஒரு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தும் முயற்சிகளை துரிதப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், இந்த முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு மீண்டும் ஒரு ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய மாதிரியை வலுப்படுத்துவதாக தெரிவதாக கூறியுள்ளார். இது அரசியல் சுயாட்சிக்கான தமிழர்களின் நியாயமான எண்ணங்களை புறக்கணித்து அதன் மூலம் அவர்களை மேலும் ஓரங்கட்டி அச்சுறுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், இலங்கையில் வாழும் தமிழர்களின் நிலைமையில் ஏற்படும் எந்த ஒரு சரிவும் இருதரப்பு உறவுகளுக்கும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறுதிப்பாட்டிற்கும் பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களின் குறைகளை உண்மையாக நிவர்த்தி செய்யும் ஒரு அரசியலமைப்பு செயல்முறையினை கொண்டு வருவதற்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அதிகாரிகளுடன் உயர்மட்ட அளவில் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீரில் மாதா வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரியில் இஸ்லாமிய மாணவர்கள் பெரும்பான்மையாக சேர்ந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்திய நிலையில் திடீரென கல்லூரி மூடப்பட்டுள்ளதால் 50 மருத்துவ மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. காஷ்மீரில் பெரும் ஆரவாரத்துடன் திறக்கப்பட்ட மாதா வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடந்த கடந்த ஆண்டு செப்டம்பரில் தேசிய மருத்துவ கல்வி ஆணையம் அனுமதி வழங்கியது. முதல் கட்டமாக அனுமதிக்கப்பட்ட 50 இடங்களுக்கு நடத்தப்பட்ட மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் 42 இஸ்லாமிய மாணவர்கள், ஒரு சீக்கியர் உட்பட 50 பேர் சேர்ந்தனர். கடந்த நவம்பர் மாதம் வகுப்புகள் தொடங்கிய நிலையில் இந்து பக்தர்களின் காணிக்கைகளால் நிதி அளிக்கப்படும் இந்த கல்லூரியில் இஸ்லாமிய மாணவர் சேர்க்கையை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி RSS உள்ளிட்ட இந்து அமைப்புகள் மற்றும் பாஜக ஆதரவு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாதா வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரியில் மீண்டும் ஆய்வு செய்த தேசிய மருத்துவ ஆணைய நிபுணர் குழு போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை என கூறி கல்லூரிக்கான அனுமதியை ரத்து செய்ய பரிந்துரைத்துள்ளது. இதையடுத்து கடந்த வாரம் மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டதால் 50 மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. கட்டமைப்புகள் சரியாக உள்ளதாக கூறி சான்றிதழ் அளித்த தேசிய மருத்துவ ஆணையம் 4 மாதத்தில் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அனுமதியை ரத்து செய்திருப்பது அநீதி என அம்மாநில முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரத்தில் வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்புக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டதை இந்துத்துவ அமைப்பினர் இனிப்பு வழங்கியும் நடனமாடியும் கொண்டாடியுள்ளனர். அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் மருத்துவக் கல்லூரியை தொடர்ந்து அனுமதிக்க கோரியும் காஷ்மீரை சேர்ந்த பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி அவர்கள் அனைவரையும் காஷ்மீரில் உள்ள பிற அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியில் இன்கெமியோ எனும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கான வண்ணம் தீட்டும் புத்தகங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோரிடம் இந்த ஆண்டு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை நந்தனம் YMCA கல்லூரி மைதானத்தில் 49வது சென்னை புத்தக காட்சியில் கலை, இலக்கியம், அறிவியல், பண்பாடு, இசை, அரசியல், விளையாட்டு, சமையல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 1000 அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
குறிப்பாக இன்கெமியோ வண்ணம் தீட்டும் புத்தகங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இந்த ஆண்டு குழந்தைகள் மற்றும் பெற்றோரிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சுவரில் ஒட்டும் வகையில் உள்ள நீண்ட காகிதத்தில் விலங்குகள், எழுத்துக்கள், போக்குவரத்து, மரம், செடி, கொடிகள், சாண்டா கிளாஸ் பொம்மைகள் போன்ற பல்வேறு தலைப்புகளில் கருப்பு வெள்ளை நிறத்தில் படங்கள் வரையப்பட்டிருக்கும். குழந்தைகள் தாங்கள் விரும்பும் வகையில் அதில் வண்ணம் தீட்ட முடியும். அதனை பிரத்யேக செயலி மூலம் மொபைல் போனில் ஸ்கேன் செய்யும் போது விலங்குகளின் பெயர்கள், ஒலிகள், பாடல்கள் மற்றும் கதைகள் திரையில் தோன்றும். இதன் மூலம் குழந்தைகள் எழுத்துக்கள், எண்கள், விலங்குகள், போக்குவரத்து போன்றவற்றை வேடிக்கையாக கற்றுக்கொள்ள உதவுகிறது. சுவரொட்டி அல்லது புத்தகங்களில் உள்ள ஓவியங்களின் வண்ணங்கள் எளிதில் அழித்து மீண்டும் மீண்டும் அதில் வேறு வண்ணங்களை தீட்டும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. அட்ராக்டிவாக இருக்குது. லைக் சவுண்ட் ஆஃப் த அனிமல், சவுண்ட் ஆஃப் த பேர்ட்ஸ், அது எல்லாமே அது வந்து காமிக்குது. ஆக்மெண்டட் ரியாலிட்டியோடு இருக்குது. அவங்க இன்ட்ரெஸ்டடாக எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு வீடியோவாக பார்க்காம இது வந்து நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்குது. இது போன்ற புத்தகங்கள் பெரும்பாலும் இணையதளத்தில் மட்டுமே கிடைத்து வந்தது. இந்நிலையில் தற்போது புத்தக காட்சியில் விற்பனைக்கு வந்துள்ளதால் பெற்றோர்களும் ஆர்வமுடன் இந்த இன்கெமியோ வண்ணம் தீட்டும் புத்தகங்களை குழந்தைகளுக்கு வாங்கி தருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று ஆஜராகும் தவேக தலைவர் விஜயிடம் 3 நாட்கள் விசாரணை நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் திரு விஜய் கலந்து கொண்ட ரோட் ஷோவில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக அக்கட்சி நிர்வாகிகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல், காவல்துறை ஐஜி திரு ஜோஷி நிர்மல்குமார், கரூர் காவல் கண்காணிப்பாளர் திரு ஜோஷ் தங்கையாவிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கிடையே பிரச்சாரத்திற்கு விஜய் பயன்படுத்திய சிறப்பு பேருந்தை கரூரில் சிபிஐ மற்றும் மத்திய தடய அறிவியல் ஆய்வக நிபுணர்கள் நேற்று முன்தினம் ஆய்வு செய்தனர். வாகனத்தில் திரு விஜய் அமர்ந்திருந்த இடத்தில் ஓட்டுநரை அமர வைத்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இதனிடையே டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தவேக தலைவர் விஜய்க்கு கடந்த 6ஆம் தேதி சம்மன் அனுப்பியது. அதன்படி இன்று காலை 11 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்பு விஜய் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க உள்ளார். இந்த விசாரணை 3 நாட்கள் நீடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக இன்று காலை சென்னையில் இருந்து தனி விமானத்தில் திரு விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் தொடர்பாக திரு விஜயிடம் கேட்பதற்கு 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதுகாப்பு கேட்டு விஜய் தரப்பு கோரிக்கை விடுத்ததை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் சாலையில் கிடந்த 45 சவரன் தங்க நகையை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தியாகராய நகர் முப்பாத்தம்மன் கோயில் வீதியில் திருமதி பத்மா என்பவர் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த பொருளை கண்டுள்ளார். பிரித்து பார்த்தபோது அதில் தங்க நகைகள் இருந்துள்ளன. இதையடுத்து அந்த நகைகளை பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் அவர் ஒப்படைத்துள்ளார். போலீசார் நகைகளை சோதனை செய்தபோது சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் நகைகள் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது. தூய்மை பணியாளர் திருமதி பத்மாவை காவல் உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். அதான் தெரியல, நான் சாப்பாட்டு பையெல்லாம் வச்சிருந்தேன்னா அது சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் வச்சுட்டு இருந்தனால இது மேலே எனக்கு கவனம் வரல. முதல்ல அது எப்போனா கொடுத்துன்னு சொல்லிட்டு தான் நான் ஆஃபீஸுக்கு வந்தேன் சீக்கிரமாக. எனக்கு ஒன்றும் தோணல சார், அவங்ககிட்ட கொடுத்துன்னு தான் சார் தோணுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி அவருக்கு கிடைக்கும் போது எப்படி பண்ணாரோ அதே மனசு தான் எனக்கும். நகைகளை தவறவிட்ட தங்க நகை வியாபாரி ரமேஷ் என்பவரிடம் 45 சவரன் நகைகளை போலீசார் ஒப்படைத்தனர். ஆட்டோ ஓட்டுநரான பத்மாவின் கணவர் சுப்பிரமணி கடந்த 2022ஆம் ஆண்டு கீழே கிடந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தது குறிப்பிடத்தக்கது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் திருப்பூரில் வளர்க்கப்படும் காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பொங்கல் திருநாள் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. உலக பிரசித்தி பெற்ற மதுரை அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் விறுவிறுப்பு அடைந்துள்ளதோடு அதற்கான முன்பதிவும் தொடங்கியுள்ளன. இதில் கலந்து கொள்ள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாடுபிடி வீரர்களும் காளை வளர்ப்பாளர்களும் பதிவு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தொழில் நகரமான திருப்பூரில் ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்படும் காளைகளை பயிற்சியில் ஈடுபடுத்துவதில் இளைஞர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கம்பீரத்திற்கு பெயர் பெற்ற காங்கேயம் காளைகள், புலிக்குளம் காளைகள், பிடிபடாத வேகம் கொண்ட தேனி மலை மாடுகள், வலிமையான ஜெயங்கொண்டம் மற்றும் கருமை நிறத்தில் மிரட்டும் காரி காளைகள் என பல ரக நாட்டு இன காளைகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. காளைகளின் திமிலை வலுப்படுத்தவும், கொம்புகளை கூர்மையாக்கவும் மண் குத்துதல் பயிற்சி, நீச்சல் பயிற்சி மற்றும் ஓட்டப் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன.
மற்றவர்களிடம் முரண்டு பிடிக்கும் காளைகள் கூட தங்களிடம் குழந்தைகளாக பழகுவதாக காளை வளர்ப்போர் தெரிவித்தனர். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு எப்பயுமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்போம். ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்தாதான் வந்துட்டு ஜல்லிக்கட்டில் நல்லா விளாடுவாங்க. எங்கள் வீட்டில் இவன் ஒரு குழந்தை மாதிரி, எங்களுக்கு பெரிய சொத்தை இவன் தான். எத்தனையோ பெரியவங்க வந்துட்டு ஜல்லிக்கட்டு காலெல்லாம் எதுக்கு வேணாம் நீங்கள் வளர்க்காதீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் வந்துட்டு இவங்க தேவை, எங்களுக்கு பாரம்பரியம் தான் முக்கியம். காளைகளுக்கு ஆன்லைன் முறையில் டோக்கன் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உள்ளூரில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த பயிற்சியில் ஈடுபடும் காளைகளுக்கு வழக்கமாக கொடுக்கப்படும் உணவுகளோடு பருத்தி கொட்டை, தவிடு, பச்சரிசி மாவு, பேரிச்சம்பழம் மற்றும் முட்டை உள்ளிட்ட சத்தான உணவுகள் அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டன. சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் பனை ஓலையில் குடிலமைத்து புதுப்பானையில் பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்உலக்கூர் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 200 பானைகளில் பெண்கள் பொங்கலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தனியார் அமைப்பு சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் பங்கேற்று பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். பழங்கால பொருட்கள் கண்காட்சி, கால்நடைகள் கண்காட்சி என பல்லடத்தில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. உரியடித்தல், இளவட்டக்கல் தூக்குதல், கயிறு இழுத்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் பலர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட செய்தியாளர்கள் குடும்பத்தினருடன் சமத்துவ பொங்கலை ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கொண்டாடி மகிழ்ந்தார். பாரம்பரிய கலையான கட்டைக்கால் நடனம், சிலம்பம் மற்றும் பறை இசையுடன் கொண்டாட்டம் களை கட்டியது. தூத்துக்குடி மாவட்ட சிறப்பு மாற்றுத்திறனாளிகள் பாரா அசோசியேஷன் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை முல்லைத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று முன்தினம் கரையை கடந்தது. பின்னர் அது வலுவிழந்து மன்னார் வளைகுடா பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவி வருகிறது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னையில் நள்ளிரவிலும் சாரல் மழை பெய்ததுடன் குளிர் காற்றும் வீசியது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக உதகை அருகே குன்னூரில் 4 சென்டிமீட்டரும், உதகையில் 2 சென்டிமீட்டரும், கொடைக்கானலில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. வட்டக்கானல், பாம்பார்புரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக பெய்த மழை காரணமாக பெரியகுளம், கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்நிலையில் கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கச்சா எண்ணெய் விவகாரத்தில் கியூபா உடனடியாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் அந்நாடு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மகாராஷ்டிராவில் இருந்து மும்பையை பிரிக்க பாஜகவும் அக்கட்சியின் நண்பரான தொழிலதிபர் அதானியும் முயற்சிப்பதாக தாக்கரே சகோதரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.